அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம மைக்ரோ சர்வீசஸ்ல இந்த ஏபிஐ கேட்வேனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஏபிஐ கேட்வேவை ஒரே லைன்ல சொல்லணும்னா சென்ட்ரலைஸ்டு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் கிளையண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ கிளையண்ட் வந்து ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸை கால் பண்ணோம், நம்ம என்ன ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம், 8080 போர்ட்ல ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. 8080/students கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் என்ன போர்ட்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், 8090ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். 8090/departments அடிச்சீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸோட சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு விதமா யூஆர்எல் எழுதணும். டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணா இன்னொரு விதமா யூஆர்எல் எழுதணும். ஆஸ் அ கிளையண்ட் இது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. அதை நமக்கு வந்து சால்வ் பண்ண கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் ஏபிஐ கேட்வே. நாட் ஜஸ்ட் திஸ், அதால நமக்கு இன்னும் சில அட்வான்டேஜஸும் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட யூரேகா சர்வர். நம்மளுடைய ப்ராஜெக்ட் படி 2 மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். ஒன்று ஸ்டூடெண்ட் சர்வீஸ், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டிபார்ட்மெண்ட் சர்வீஸை நான் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். 2 இன்ஸ்டன்ஸ் 8090ல ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, 91ல ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ ஏபிஐ கேட்வே பத்தி லிட்டில் பிட் தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், நம்ம ஏபிஐ கேட்வேக்கு ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும். எப்படி யூரேகா சர்வருக்கு ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டோ, அதே மாதிரி ஏபிஐ கேட்வேக்கும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? இந்த ஏபிஐ கேட்வே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தட் மேனேஜஸ் கிளையண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் டைரக்ட்ஸ் them to the appropriate backend service. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஏபிஐ கேட்வேவே ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வேர்டு இருக்கு, அதனால நான் ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு தான் நான் வந்து அனுப்பணும். இந்த மேப்பிங்லாம் நம்ம எப்படி பண்றது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அப்பனா டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு தான் அனுப்பணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஏபிஐ கேட்வேவே பாத்தீங்கன்னா ரவுட்டிங் பண்ணும். ஓகேவா? இது நீங்க எப்படி ஈஸியா நீங்க வந்து நான் டெக்னிக்கலா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ரிசப்ஷனலிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போறீங்க, உங்களுடைய பிரச்சனை நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனைனா அது கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போக சொல்லும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதனா ஒரு பார்ட்ல ஒரு பிரச்சனைனா அந்த பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்க போக சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசப்ஷனலிஸ்ட் மாதிரி தான். எனக்கு ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் வேணும்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ்க்கு போக சொல்லு ஏபிஐ கேட்வே. நான் டிபார்ட்மெண்ட்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு அதுவே ரவுட் பண்ணி விட்டுரும். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். It providing cross-cutting functionalities like centralized authentication, logging all requests and monitoring traffic pattern. இந்த கிராஸ் கட்டிங்னா என்ன நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு பசங்களுக்கும் தனித்தனியா சொல்லி கொடுக்கறது ஒரு விதம். இன்னொன்று என்ன பண்ணலாம், அந்த 10 பசங்களையும் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ், ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி போட்டு காமனா நீங்க டீச் பண்ணலாம். காமனா டீச் பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொருத்தனுக்கும் நீ தனித்தனியா வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காமனா நீ சொல்லி கொடுத்தா போதும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் நான் தனித்தனியா செக்யூரிட்டி மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. ஏபிஐ கேட்வேக்கு நான் என்னோட செக்யூரிட்டி மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டனாலே அதுதானே எனக்கு ரவுட்டிங் பண்ண போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட எல்லா மைக்ரோ சர்வீஸ்க்கும் நான் செக்யூரிட்டி மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தான். ஏபிஐ கேட்வே இல்லைன்னா என்ன நடக்கும், மைக்ரோ சர்வீஸ் 1 நீங்க யூஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணா ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஆத்தென்டிகேட் பண்ணும். உங்க கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதை வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா இதுவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட் இஃப் நீங்க நெக்ஸ்ட் நீங்க ஒரு டிபார்ட்மெண்டோட சர்வீஸ் நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அகைன் இட் வில் ஆஸ்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அதே மாதிரி ஒரு பேமெண்ட் மைக்ரோ சர்வீஸ்ல ஒரு பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அகைன் இட் வில் ஆஸ்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இது யூசருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லாகிங் ஆல் ரெக்வஸ்ட், இங்க கன்சோல்ல நமக்கு டிஃபரெண்ட் டீடைல்ஸ் வருதுல்ல, அது எல்லாமே நீங்க சென்ட்ரலைஸ்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிராஃபிக் பேட்டர்ன், எந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு எத்தனை ரெக்வஸ்ட் போகுது, கெட் ரெக்வஸ்டா போஸ்ட் ரெக்வஸ்டா, அது எல்லாமே நீங்க வந்து ஏபிஐ கேட்வேலே பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ரீசன் சென்ட்ரலைஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். அது போக இந்த கிராஸ் கட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ எதுக்காக நமக்கு ஏபிஐ கேட்வே தேவை? ஸோ இங்க வித்தவுட் அன் ஏபிஐ கேட்வே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. ஒவ்வொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணா நீங்க அதுக்கேற்ற போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னா 8080ன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களால அந்த ரெக்வஸ்ட் அடிக்க முடியும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும். அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எந்த இன்ஸ்டன்ஸை டார்கெட் பண்றீங்களோ அதை கொடுக்கணும். ஸோ யூசருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ யூசருக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்க மைக்ரோ சர்வீஸ்ல தான் நீங்க வந்து பில் பண்ணிக்கீங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் நேச்சர் பார்த்தீங்கன்னா கிளியரா விசிபிளா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்ஸ்டன்ட் நீங்க ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பாயிண்ட் வரதுனால அந்த சென்ட்ரலைஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஒரே ஒரு போர்ட் நம்பர் மட்டும் இருந்தா போதும், எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மைக்ரோ சர்வீஸ் டுட்டோரியல் உங்களுக்கு எடுக்க போகும்போதே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ 9090ல நம்ம ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் ஏபிஐ கேட்வேல. பாருங்க ஒரே ஒரு போர்ட் நம்பர் தான், அதை வச்சு நான் ஸ்டூடெண்ட் சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். பாட்டம்ல பாருங்க டிபார்ட்மெண்ட் சர்வீஸே ஆக்சஸ் பண்றேன் சேம் 9090 போர்ட் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ நம்ம வந்து
இந்த ஒரு பர்டிகுலர் செஷன்ல நம்ம பில்ட் பண்ண போறோம் ஏபிஐ கேட்வே. ஓகேவா? இதான் ஏபிஐ கேட்வேயோட அட்வான்டேஜ். இந்த ஆர்கிடெக்சர் நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஆஸ் எ சர்ட் ஏலர் இந்த ஏபிஐ கேட்வே ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ன்றனால வழக்கம் போல நம்மளுடைய ஃபேவரட் வெப்சைட்க்கு போகலாம். start.spring.io. இதில் டீடைல்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜாவா, மேவன், வெர்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஐடி. இதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமாக வரும். ஏபிஐ கேட்வே சிம்பிள். அதுக்கடுத்து ஜாரு ப்ராப்பர்ட்டிஸ் 21. அண்ட் ஒன் மோர் திங் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இதை நம்ம வந்து யூரேகா கிளையண்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா யூரேகா கிளையண்டா இருந்துச்சுன்னா என்னென்னலாம் அதுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும், யூரேகா சர்வரில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பார்க்க முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரி நமக்கு கிடைச்சிடும். இது ரவுட்டிங் பண்ணி விடும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே 90 நான் டைமிங் வச்சுக்கிறேன். 90/90/students இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த /students இருக்கிறத வச்சு இதுக்கு தெரிஞ்சிடும் இது ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் தான் கால் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்குன்னு எப்படி தெரியணும்? யூரேகா சர்வரில் உள்ள ரெஜிஸ்ட்ரி வேணும். யூரேகா சர்வரில் உள்ள ரெஜிஸ்ட்ரி வேணும்னா உங்களுடைய அந்த ஏபிஐ கேட்வேயும் ஒரு யூரேகா கிளையண்டா இருக்கணும். ஓகே, ஸோ யூரேகா கிளையண்ட் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ கேட்வேன்றதுனால அந்த கேட்வேயோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று கேட்வே இருக்கு, இன்னொன்று ரியாக்டிவ் கேட்வேன்னு இருக்கு. ஸோ மாடர்ன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டிவ் கேட்வே தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஏசிங்க்ரனஸ் காலிங் உங்களுக்கு நடக்கும். ஏசிங்க்ரனஸ்னா ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு அந்த டாஸ்கோட ரிசல்ட்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. அதர் டாஸ்க் நீங்கள் பண்ணுவீங்க. எப்போ ரிசல்ட் ரெடியாக இருக்கோ அப்போ நீங்கள் ஃபெச் பண்ணிப்பீங்க. பிளாக்கிங் கிடையாது, நான் பிளாக்கிங். ஓகே, சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இந்த ரெண்டு டிபெண்டன்சிஸ் தான். ஜாவா வெர்ஷன் நான் 21 என்னோட மெஷினில் வச்சிருக்கேன். நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தோன்னே எனக்கு ஜிப் ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். நம்ம அதை அன்சிப் பண்ணிக்க வேண்டியது தான். அன்சிப்பிங் இஸ் டன். இப்போ இதை இன்டெலிஜ் ஐடியாவில் ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் ஓப்பன் மியூசிக் லொக்கேஷனில் உள்ள ஏபிஐ கேட்வே. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு ஓப்பன் ஆகும். நமக்கு அந்த டிபெண்டன்சிஸ்லாம் லோட் ஆகிற கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். எஸ், ஃபைன், லோட் ஆயிடுச்சு. எஸ்ஆர்சிக்குள்ள இந்த மெயின் ஃபோல்டர் நம்ம ஜாவா ஃபோல்டர் எதுவுமே டச் பண்ண போகிறதுல, நோ கோடிங், ஒன்லி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இதுக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். சர்வர் டாட் போர்ட் ஈக்குவல் டு நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம். இந்த செஷனோட ஸ்டார்டிங்கே நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். என்னென்ன சர்வீஸ் என்னென்ன போர்ட்டில் ரன் பண்ண போகிறோன்னு. ஏபிஐ கேட்வே நான் 90/90 ரன் பண்ணி விட போகிறேன். 90/90. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கேட்வேவும் ஒரு யூரேகா கிளையண்ட்ன்றதுனால அந்த யூரேகா கிளையண்ட்டுக்கு உள்ள அந்த டிபெண்டன்சிஸும் நான் ஆட் பண்ணுவேன். அதை நான் எதனா ஒரு மைக்ரோ சர்வீஸ்லேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதை நம்ம காப்பி பண்ணுறோன்றதை விட கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறோம், அப்படி சொல்லிக்கலாம். I'll copy, I'll reuse it here. ஓகேவா? இப்போ இந்த ஏபிஐ கேட்வேக்கானது நம்ம எழுத போகிறோம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு /students பார்த்துச்சுன்னா அந்த ஒரு பேட்டர்னா அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இட் ஹேஸ் டு கோ டு ஸ்டூடெண்ட் சர்வீஸ். அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் டாட், ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு எழுதிடலாம். cloud டாட் கேட்வே டாட் சர்வர் டாட் வெப்ஃப்ளெக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு நான் சொன்னேன், ரவுட்டிங் பண்ணுதுன்னு சொன்னேன். ரவுட்ஸ்னு ஒரு அரே இருக்கு. அந்த ரவுட்ஸ்ன்ற அரேல தான் நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸும் கொடுப்போம். ஸோ ரவுட்ஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். அந்த 0th இண்டெக்ஸ்ல நான் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டூடெண்ட் சர்வீஸ் வைக்க போறேன். ஸோ பேசிக்கா ரவுட்ஸ்ன்றது ஒரு அரே. ரவுட்ஸ் ஆஃப் 0 இதுல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐடி ப்ராப்பர்ட்டி. ஐடின்றது ஒன்றும் இல்லை, அந்த ரவுட்டோட நேம். ஸோ யூஸ்வலி சர்வீஸ் நேம் தான் நம்ம ஐடி நேம் வைப்போம். அஃப்கோர்ஸ் நீங்கள் எனி நேம் வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். நான் சர்வீஸ் நேமே வச்சுக்கேன், எனக்கு பார்த்தோன்னே புரியணுன்றக்காக. டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். ஓகேவா? சேம் திங் நான் காப்பி பண்ணிடுறேன். ரவுட்ஸ் ஆஃப் 0 அதில் இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எழுத போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஆர்ஐ. ஸோ யூஆர்ஐ ரொம்ப முக்கியம். இந்த யூஆர்ஐல பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பேலன்சிங்கும் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், இட் வில் ஆல்சோ டூ லோட் பேலன்சிங் ஃபார் அஸ். அதை நம்ம செக் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எல்பி :/. இப்போதான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ யூரேகா சர்வரில் எப்படி அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம கூப்பிடுறோம், யூரேகா சர்வரில்
டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் இப்படி நம்ம அதை வந்து கூப்பிடுறோம். அதனால அதே நேம் இங்க மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனாதான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ப்ரெடிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரெடிகேட்ஸ்னா ஒன்றும் இல்லை, கண்டிஷன்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தால் எனக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கால் ஆகணும், இந்த பேட்டர்ன்ல இருந்தால் எனக்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் கால் ஆகணும். அந்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். அந்த பேட்டர்னை தான் நம்ம ப்ரெடிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெடிகேட்ஸும் ஒரு அரே தான். இந்த ப்ரெடிகேட்ஸ்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன் தான் இந்த பேட்டர்ன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 0 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாத் கண்டிஷன். பாத் தான் அந்த யூஆர்எல் பாத். ஓகேவா? எனக்கு ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸ், இதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்ல பேஸ் யூஆர்எல்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸ்லாஷ் டபுள் ஸ்டார். டபுள் ஸ்டார்னா என்னன்னா வெறும் ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு இருந்தாலும் எனக்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் தான். ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்லாஷ் 101 அந்த ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுதான் இது. இப்போ நான் டைமிங் இன்னொரு கண்டிஷன் இங்க எழுதுறேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் சொன்னல ப்ரெடிகேட்ஸ்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம்னு. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா மெத்தட்ஸ். எனக்கு வந்து எப்ப நீ இதை ரவுட் பண்ணணும்னா, என்னுடைய மெத்தட் வந்து போஸ்டா இருந்தா மட்டும் தான் ரவுட் பண்ணணும். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஏபிஐ கேட்வே ஒர்க் ஆகும் இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு. ஓகேவா? இந்த கண்டிஷன் நம்ம தேவைன்னா எடுத்துடலாம். உங்களுக்கு மல்டிபிள் இதை நீங்க வச்சுக்கணும்னா கமா போட்டுக்கலாம். போஸ்டோம் புட்டோ மட்டும் ஒர்க் ஆகணும், இல்ல போஸ்டோம் கெட்டோ மட்டும் ஒர்க் ஆகணும், இல்ல போஸ்டோம் டெலிட்டோ மட்டும் ஒர்க் ஆகணும், இப்படி நீங்க கமா போட்டுக்கலாம். ஒன்னு கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த ஒன்னு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ அதே கோட காப்பி பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். நெக்ஸ்ட் ரவுட் என்னது நமக்கு? நெக்ஸ்ட் ரவுட் ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு. காப்பி பேஸ்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0 நான் ரவுட்ஸ் ஆஃப் 1 கொடுத்துறேன். ரவுட்ஸ் அரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு பதிலாக ஸ்டூடெண்ட் சர்வீஸ், இங்கேயும் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு பதிலாக ஸ்டூடெண்ட் சர்வீஸ், பாத் வந்து ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? பிலீவ் மீ, தட்ஸ் இட். ஸோ நமக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்கலாம். என்ன எரர் அடிக்கலாம்னா அன்னோன் ஹோஸ்ட் எக்ஸப்ஷன். அதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்றேன். இப்போ பாருங்க, இதுல எனக்கு கரெக்டா டிஎன்எஸ் மேப் ஆகியிருக்கு. என்னுடைய சிஸ்டம்ல நான் என்ன நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனோ அந்த நேம் வந்துருச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஃபரெண்டா அது மேப் ஆகி எடுத்துட்டு வரலாம். இங்க பார்த்தீங்கன்னா என் நேம் டாட் எம்ஷோம் டாட் நெட், நான் ஃபியூ டைம்ஸ் இந்த எரர் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த எரரை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஆட் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோஸ்ட் நேமை லோக்கல் ஹோஸ்ட்னு வச்சு நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு மைக்ரோ சர்வீஸ் இன்னொரு மைக்ரோ சர்வீஸை கால் பண்ணும். இல்லைன்னா உங்க ஏபிஐ கேட்வே உங்க மைக்ரோ சர்வீஸ்க்கு ரவுட் பண்றது ஐபி அட்ரஸ் வச்சு நடக்கும். ஸோ அதை நீங்க கொடுக்கணும், ப்ரிஃபர் ஐபி அட்ரஸ் இந்த எரர் வந்தா. ஸோ எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும்னா எதெல்லாம் யூரேக்கா கிளையண்டோ அது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். விச் மீன்ஸ் எல்லா மைக்ரோ சர்வீஸ்க்கும் கொடுக்கணும், ஏபிஐ கேட்வேக்கும் நீங்க இது வந்து கொடுக்கணும், இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? எனக்கு எரர் இப்போ வரைக்கும் வரல, வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்றது பெட்டர். ஓகேவா? நான் இப்போயே உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், நோ இஷ்யூஸ். ஃபியூ டைம்ஸ் எனக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது யூரேக்கா கீழே வரதுனால நான் யூரேக்காவே ஆட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் தட்? இதை நான் எடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சேம் திங் என்னுடைய 2 மைக்ரோ சர்வீஸ்க்கும் போட்டுட்டு நான் எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஸோ ரீஸ்டார்ட் பண்ற டைமை நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? யா, எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2வது வாட்டி அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எம்ஷோம் டாட் நெட் தான் வந்திருக்கு. பட் இது ஃபைன். அந்த மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நடக்கும்போது, இல்லை ஏபிஐ கேட்வே டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நடக்கும்போது அந்த டிஎன்எஸ் எரர் நமக்கு வராது. ஏன்னா நம்ம வந்து ப்ரிஃபர் ஐபி அட்ரஸ் நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த 2 ப்ராப்பர்ட்டி. இந்த எரர் நான் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சில டைம் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணாமலே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் சேஃபர் சைடு அதை ஆட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதனால தான் இங்கே என்னோட டாக்குமெண்ட்லேயே நான் மேலே கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஏபிஐ கேட்வே ரீஸ்டார்ட். ஏபிஐ கேட்வே நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்னன்னா, நான் எல்லா இதுலையுமே நான் சொல்லுவேன் டாம் கேட் இந்த போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க நெட்டி ஸ்டார்டட் ஆன் போர்ட் 1919 இருக்கு. ஸோ பயந்துர வேணாம், நெட்டின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் தான், எப்படி டாம் கேட் இருக்கும். ஏன் நமக்கு டாம் கேட் பல இங்கே நெட்டி வருதுன்னா, நம்ம ரியாக்டிவ் கேட்வே அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணனால டிஃபால்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா நெட்டி சர்வர் நமக்கு ஸ்டார்டட் ஆகியிருக்கு. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு ஏபிஐ கேட்வேவும் வந்துருச்சு. நம்ம என்னென்ன போர்ட்லாம் நம்ம ஆர்கிடெக்சர் படிக்கும்போது சொல்லியிருந்தனோ அந்த இடத்துல தான் இப்போ எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம் நம்மளோட அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. லோக்கல் ஹோஸ்ட்
9090/students. ஸோ இப்போ ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எடுத்துகிட்டு வரதுக்காக நமக்கு எழுதப்பட்ட ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் தான் ரெஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். யூஸ்வலி நம்ம 8080 அந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் தான் எழுதணும். இப்போ பாருங்க நான் வந்து காமனாக சென்ட்ரலைஸ்டாக ஒரு போர்ட் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹிட் என்டர். இட் இஸ் டேக்கிங் சம் டைம். அப்போனா ஏதோ நடக்குது வேலை. எஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? டிபார்ட்மெண்ட்ஸும் அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 9090 டிபார்ட்மெண்ட்ஸ். ஓ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது. இது அப்ளிகேஷன் ஆஸ் கான்ஃபிக். ஓகே 404 எரர். ஓகே ஓகே ஓகே. இந்த எரர் ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன ரெக்வஸ்ட் ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது கெட் ரெக்வஸ்ட். நம்ம எழுதும் போது என்ன எழுதியிருந்தோம்? ஏபிஐ கேட்வே எழுதும் போது எதுக்கு மட்டும் ஒர்க் ஆகணும்னு நம்ம எழுதியிருந்தோம்? போஸ்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகணும்னு எழுதியிருந்தோம். நீங்க ப்ரெடிகேட்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்க. அதனால தான் அது கெட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணது முடியல, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அது வந்து சொல்லிடுச்சு. இப்போ கெட் ரெக்வஸ்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா ஸ்லாஷ் கேட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஐ வில் ரீஸ்டார்ட் மை ஏபிஐ கேட்வே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரெடிகேட்ஸ்னா என்ன, ரவுட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலி ரவுட்ஸ்னா மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸ் நம்ம எழுதிக்கலாம் ரவுட்ஸில். அது அரே 0 1ன்னு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட்ஸ்னு ஒரு அரே இருக்குது. ப்ரெடிகேட்ஸ்னா கண்டிஷன்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அண்ட் கண்டிஷன் அது பார்த்தோம் இப்படி இருக்கணும். மெத்தடும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கெட் இந்த ரெண்டு இருக்கணும். ரெண்டு இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எல்லாமே வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். ஒன்று புட்டு டெலிட் எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த லைனே ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ஒரு கண்டிஷனே நான் பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு பண்ணோம் எல்லா ஹெச்டிடிபி மெத்தட்ஸும் இதில் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு இந்த ப்ரெடிகேட்ஸ்னா என்னன்னு நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஆப்வியஸாக திஸ் டைம் நமக்கு ஒர்க் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா ஏபிஐ கேட் நம்மளோட கிளைண்ட் ரெக்வஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் ஏபிஐ கேட்வேக்கு போகுது. ஏபிஐ கேட்வே நம்மளோட அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து அப்ராப்ரியேட் மைக்ரோ சர்வீஸ்க்கு ரவுட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை ஏபிஐ கேட்வே வாங்கும். ஏபிஐ கேட்வே இன்டர்ன் நம்மளோட கிளைண்ட்டு இல்லை எண்ட் யூசருக்கு வந்து கொடுக்கும். ஓகே, சூப்பர். இப்போ மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அது எப்படிப்பா செக் பண்ணுவோம்? நம்ம ஸ்லாஷ் டிபார்ட்மெண்ட்ஸ் சாரி ஐ மீன் 8090 ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லாஷ் டீடைல்ஸ் ஸ்லாஷ் 1. எஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸில் எழுதின ஒரு எண்ட் பாயிண்ட். இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஓப்பன் ஃபீன் மூலயமா டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு ஒரு கால் கொடுத்து அதை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து எழுதியிருந்தோம். இப்போ நம்ம இன்னொன்று எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்னா லோட் பேலன்ஸிங் செக் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்ட் வேரியபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்று எழுதியிருந்தோம். எனக்கு பாருங்க, இப்போ நான் அடிச்ச காலில் எனக்கு 8091 எனக்கு கால் ஆகியிருக்கு. 8090 கால் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபீன் வந்து லோட் பேலன்சிங் வந்து ஹேண்டில் பண்ணும். நாட் ஃபீன், ஏபிஐ கேட்வே உங்களுக்கு இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணும். ஸோ எந்த இன்ஸ்டன்ஸை கால் பண்ணணும்னு. இப்போ நான் இன்னொரு ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இன்னும் ஃபியூ டைம்ஸ் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் சேம் ரெக்வஸ்ட்டே. எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8091 அண்ட் 8090 இதுவுமே கால் ஆகுது. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணிக்கும். இப்போ வெறுமனையாக நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே கூட நம்ம 101 நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸை டேரெக்டாக கால் பண்ணுறேன். இந்த யூஆர்எல் எதைப்பா கால் பண்ணும்? டிபார்ட்மெண்ட்டை ஐடி வச்சு எடுக்கிறேன். கெட் டிபார்ட்மெண்ட் பை ஐடி. அங்கே தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வேரியபிள் எழுதியிருக்கோம். சும்மா நமக்கு டெஸ்ட் பண்ணுறக்காக எது கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைம்லமே எனக்கு லோட் பேலன்சிங் நடக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நடக்கும் போது தான் லோட் பேலன்சிங்னு இல்லை, நார்மல் சினாரியோலேயே நடக்கும். நீங்கள் ஓப்பன் ஃபீன் உங்களுக்கு என்ன ட்ராபேக்? அது மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நடக்கும் போது மட்டும்தான் லோட் பேலன்சிங் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏபிஐ கேட்வே மூலயமா நீங்கள் நார்மலாக அந்த இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீஸ் மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் இந்த லோட் பேலன்சிங் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லா வேலிடேஷனும் நம்ம பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் 1110 பண்ணும்போது 1110 ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை, அதனால நமக்கு இந்த ஒரு வார்னிங் எரர் நமக்கு அடிச்சுது. ஓகேவா? நம்ம அந்த லாக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது, என்னென்னலாம் கால் ஆகியிருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கேட்வேயோட யூஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள், நம்ம எதுவுமே பண்ணலை. நம்மளுடைய கோடில் ஜஸ்ட் கண்டிஷன் எழுதணும். என்னென்ன ரவுட்ஸ் இருக்குது, அந்த ரவுட்ஸ்க்கு எதனா கண்டிஷன்ஸ் இருக்கா. சப்போஸ் உங்களுக்கு எல்லா ஹெச்டிடிபி மெத்தட்ஸும் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லைனே இக்னோர் பண்ணிடலாம். எப்படி நான் பாட்டம்ல பண்ணணும் அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ப்ரிஃபர் ஐபி அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் நேம். ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னா தான் அந்த டிஎன்எஸ் எரர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். யா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கேட்வே. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த ஆர்கிடெக்சர் பார்க்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எல்லா ரெக்வஸ்ட்டும் ஏபிஐ கேட்வேக்கு அனுப்பும். ஏபிஐ கேட்வே அப்ரோப்ரியேட் மைக்ரோ சர்வீஸ்க்கு ரவுட் பண்ணும் பேஸ்ட் ஆன் யூஆர்எல் பேட்டர்ன். யூஆர்எல் பேட்டர்ன் நம்ம எங்கப்பா கொடுத்துருக்கோம்? அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருக்கோம். இங்க ப்ரெடிகேட்ஸ்ன்றதில் வச்சு கொடுத்துருந்தோம். அதுபடி அப்ரோப்ரியேட் மைக்ரோ சர்வீஸ்க்கு
கொடுப்போம். அந்த அப்ராப்ரியேட் மைக்ரோ சர்வீஸ் அதோட ஓன் டாஸ்க்கை உள்ளபடியே பார்க்கும். சப்போஸ் அந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு இன்னொரு மைக்ரோ சர்வீஸ்லேருந்து டேட்டா வேணும்னா ஓப்பன் ஃபின் யூஸ் பண்ணி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இது எல்லாத்துலேயுமே மூலப்பொருளாக அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறது, ரவுட்டிங் நடக்கிறது எல்லாத்துக்கும் தலைவன் யாருன்னா யூரேகா சர்வர் தான். யூரேகா சர்வரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால தான் மற்ற சர்வீஸை நம்ம டிஸ்கவர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெஜிஸ்டர். இங்கே பாருங்க ரெஜிஸ்டர்/டிஸ்கவர். அப்போ இந்த ஏபிஐ கேட்வேவால எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸாலையும் எல்லா மைக்ரோ சர்வீஸ் அண்ட் ஏபிஐ கேட்வே டிஸ்கவர் பண்ண முடியும். சேம் திங் கோஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ. ஸோ யூரேகா கிளையண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெஜிஸ்டர் அண்ட் டிஸ்கவர் இந்த 2 ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லாமே 1990 வச்சு ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராமும் ஒர்க்கு தெளிவாக பார்த்துட்டு இந்த மைக்ரோ சர்வீஸ் கோர்ஸை நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். பை.